உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இப்போது இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் இருக்கலாம். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இப்போது நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய பதில் ஆம் என்று இருந்துவிட்டால் நீங்கள் இதோடு இந்த காணொளியை நிறுத்தி கொள்ளுங்கள். மாறாக இல்லை என்ற பதிலாக இருந்தால் நிச்சயமாக இந்த காணொளியை முழுமையாக பார்த்து முடியுங்கள். திருப்ப திருப்ப பாருங்கள். நான் கூறுவதை வாழ்வில் செய்து பாருங்கள். நீங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய வங்கி கணக்கிலே கோடிக்கணக்கான பணம் வேண்டுமா? அழகான மாடி வீடு வேண்டுமா? அழகான வாகனம் வேண்டுமா? இவை அனைத்தும் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? அப்படி என்றால் இவை அனைத்தும் வைத்திருப்பவர்கள் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? வங்கியிலே கோடிக்கணக்கான பணம், அழகான வீடு, மிகவும் ஆடம்பரமான கார், இது அனைத்தையும் வைத்திருப்பவர்கள் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. மாளிகையில் வாழ்பவர்களை விட மாடு மேய்க்கும் பையன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். அப்படியென்றால் மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கின்றது? அது எங்களின் உள்ளே, எங்கள் மனநிலையில் தான் இருக்கின்றது. சரி, அது இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு வீடு, பணம், வாகனம் இது ஏதாவது வேண்டுமென்றால் நீங்கள் இப்போது என்ன செய்வீர்கள்? நீங்கள் யாரிடம் கேட்பீர்கள்? கேளுங்கள், தரப்படும். ஆனால் யாரிடம் கேட்பது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் கூறுவதை குறிப்பிட்ட சில நாட்கள், மாதங்களுக்கு செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும். காலையில் எழுந்து சூரியனை வணங்குங்கள். வணங்கும் போது இதுவரை உங்கள் வாழ்வில் கிடைத்த அனைத்துக்கும் நன்றி கூறுங்கள். மாலையில் வானில் தோன்றும் சந்திரனை வணங்குங்கள். இதுவரை உங்கள் வாழ்வில் கிடைத்த அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். 5 நிமிடங்களை ஒதுக்கி இரவு வானத்தை பார்த்து அங்குள்ள நட்சத்திரங்களை வணங்குங்கள். இதுவரை உங்கள் வாழ்வில் கிடைத்த அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். இனி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அது வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைத்து விட்டதாகவே எண்ணி மீண்டும் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு நன்றி கூறுங்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் தான் அதற்கு காரணம். நீங்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இயற்கையிடம் கேட்பது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இது கிடைக்குமோ என்று உங்கள் மனதில் இருக்கின்ற சந்தேகம். நீங்கள் உங்களை இயற்கையிடம் பூரணமாக ஒப்படைத்து நீங்கள் இயற்கையோடு இரண்டர கலந்த பின் நீங்கள் எது கேட்டாலும் அதை தருவதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கின்றது. இன்றிலிருந்து இயற்கையை நேசியுங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை வணங்குங்கள். நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் தருவதற்கு அது தயாராக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். இப்போது வேண்டியதை கேளுங்கள். அது கிடைத்து விட்டதாகவே எண்ணி மகிழ்ச்சியான மனநிலையோடு வாழுங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள், தரப்படும். இயற்கையிடம் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.